ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி ஜான் வித் மை ஆல்வேஸ் தி காட்ஸ் லவ் ஸ்டோரி. ஸோ இதில் நம்ம ஜீசஸோட லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ உலகம், அதாவது கடவுள் படைக்கப்பட்ட உலகம் எப்படி இருந்தது, அதில் முதல்ல தோன்றிய மனிதர்கள் ஆதாம் ஏவாள் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அவங்க என்ன பாவம் செய்தாங்க, அதனால் இறைவனுடைய தோட்டத்திலிருந்து எப்படி வெளியேற்றப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த குழந்தைகள், முதல் சந்ததி அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 2 மகன்கள் அவங்களுக்கு பிறக்கிறாங்க. ஒரு மகன் பேர் வந்து காயின், கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் சொன்னோன்னா. இன்னொரு மகன் பேர் ஆபெல். ஸோ கெயின், ஆபெல், இந்த 2 மகன்களும் ஆதாம் ஏவாளுக்கு பிறக்கிறாங்க. அதாவது ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க தன்னுடைய வாழ்க்கையை பாவம் செய்ததுனால உழைத்து உண்ண வேண்டும், தங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப கடினமாக தான் நகர்த்த வேண்டும், குழந்தையை கூட அவங்க இப்படி தான் கஷ்டப்பட்டு தான் பெற்றுக்கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இறைவன் சபிக்கப்பட்டதுனால, அதாவது இறைவனால் சபிக்கப்பட்டதுனால ஆதாமும் ஏவாளும் அவ்வளவு துன்ப துயரங்களை அனுபவிச்சாங்க. அதன் வழியில் வரக்கூடிய சந்ததிகள் நம்மளும் அதே தான் இப்போ அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கு தொன்று காலம் காலமாக நடந்து வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த காயின் அண்ட் ஆபெல், இந்த 2 பேருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முதல்ல உலகத்தில் ரொம்ப கொடூரமான ஒரு கொலை அப்படிங்கிறது, ஒரு கொலைன்னு நம்ம சொல்லலாம், மர்டர். ஸோ இதை முதல்ல நிறைவேற்றுறது யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஆதாம் ஏவாளுடைய பையனான காயின். ஸோ அந்த கெயின் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 2 பேருமே வளர்கிறாங்க. கெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயம் பண்ணுறாரு. ஆபெல் பார்த்திங்க அப்படின்னா ஆடு மேய்க்கிறாரு. ஸோ இந்த 2 பேருமே வந்து தங்களுடைய தொழிலை செய்து கொண்டு தன் தாய் தகப்பன் ஆதாம் ஏவாளோட வாழ்ந்துட்டு வராங்க. அப்படி வாழ்ந்துட்டு வரும்போது 2 பேருமே அவங்க செய்யக்கூடிய அந்த விவசாயம், இவங்க இருக்கக்கூடிய அந்த ஆடு மேய்க்கிறது, ஸோ இதை வைத்து அவங்க இறைவனுக்கு பூஜை பண்ணுறாங்க, ப்ரேயர் பண்ணுறாங்க. அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆபேலுடைய அந்த ஆட்டு மந்தையிலிருந்து வைக்கக்கூடிய எது சிறந்ததோ அதை வந்து இறைவனுக்கு படைக்கிறாரு. அதை இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். அது வந்து நீ வந்து ஒரு உயிரை கொன்று பாவமாக வைத்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு. ஆனால் கெயின் பார்த்தீங்க அப்படின்னா, தன்னுடைய விவசாய நிலத்திலிருந்து விளையக்கூடிய பழங்களை கொண்டு வந்து பூஜைக்கு வைக்கிறாரு. ஆனால் கடவுள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கடவுளுக்கு கெயினுடைய எண்ணங்கள் தெரியுது, அதனால் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். ஆனால் ஆபேலுடைய எண்ண அலைகள் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுது. அதனால் அவர் வந்து ஆபேலுடைய, அதாவது அந்த ஆடு பலி கொடுப்போம் இல்லையா, அதை பண்ணியிருந்தாலும் அதை பண்ணித்து அவருக்கு வந்து என்ன சொல்வது, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு அதிகமாக அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காயினுக்கு ஆபேல் மேலே ரொம்ப பொறாமை வருது. ஸோ பொறாமை எண்ணமானது என்ன பண்ணுது அப்படின்னா, தன் உடன் பிறந்த சகோதரன் அவனை கொல்லக்கூடிய எண்ணம் அவனுக்கு உருவாகுது. ஸோ அதனால என்ன பண்ணுறான், கடவுள் உன்கிட்ட மட்டும்தான் பேசுவாரா, உனக்கு மட்டும்தான் எல்லாமே அன்பு கூறுவாரா, எங்களெல்லாம் அவருக்கு பிடிக்காதா அப்படிங்கிற அந்த கெட்ட எண்ணம், அந்த பொறாமை எண்ணம் அவனை என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னுடைய தம்பியை கூட்டிகிட்டு போய், அதாவது ஒரு இடத்துல இருந்து அவங்க வயல் இருக்குது அப்படின்னா அந்த வயல் பகுதிக்கு தாண்டி ஆபேலை கூட்டி கொண்டு போகிறான். ஸோ வழியில் கூட்டிகிட்டு போய் அங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு பெரிய கல் இருக்குது, அந்த கல் மேலே அவனுடைய தலையை வச்சு மோதுறான். யாருடைய தலை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தன் உடன் பிறந்த சகோதரன் தம்பியோட தலை, ஆபேலுடைய தலையை போய் அந்த கல் மேலே மோதுறான். மோதினப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கல்லில் அவனுடைய தலை அடிபட்டு நசுங்கி அந்த ரத்தம் அந்த நிலத்தில் வழிந்து ஓடுது. ஸோ யார் கொலை பண்ணது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவனுடைய உடன் பிறந்த சகோதரனான காயின் அப்படிங்கிறவன் தான் கொலை பண்ணுறான். ஆபேலை கொலை பண்ணிட்டான். ஸோ கொலை பண்ணோன்னே இறைவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இறைவன் வந்து கூப்பிடுறாரு. அப்போ இவன் போய் இறைவனுக்கு அந்த பழங்களை வச்சு பூஜை பண்ணுறான். இறைவன் கேட்குறாரு, ஜீசஸ் கேட்குறாரு, அதாவது ஜீசஸுடைய தந்தை கேட்குறாரு, எங்கே ஆபேல் இங்கே வரவே இல்லை, என்னை வந்து பார்க்கவும் இல்லை, ப்ரேயர் பண்ணவும் இல்லை, எங்கே உன்னுடைய தம்பி அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு வந்து அவன் சொல்கிறான், நான் என்ன அவங்க என்னுடைய தம்பிக்கு நான் என்ன காவலாளியா, அவன் எங்கே இருக்கான் ஏது இருக்கான்னு நானாக பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு இறைவனிடத்தில் ஒரு விதண்டாவாதம் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது திமிராக ஒரு பதிலை சொல்லுவது, அந்த மாதிரி அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா பதிலடி கொடுக்குறார். ஸோ அப்போ இறைவனுக்கு தெரிஞ்சுட்டு
கொலை செய்தவன் காயின் தான். கொலை செய்து இந்த ரத்தத்தை நிலத்தில் புதைச்சிட்டு தன்னிடத்துல இருந்து ஏமாற்றுத்தனமாக மாற்றுறான் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவன் ஏமாத்து விதமாக என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, தன் தம்பியை கொலை செய்து விட்டு வயலில் கொலை செய்துட்டு அதே இடத்துல அந்த தம்பியை குழி தோண்டி புதைச்சிட்டு இறைவன்கிட்ட ஏமாற்று நாடகம் நடிக்கிறாரு காய். ஆனால் கடவுளிடத்துல நடக்காது இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கடவுள் அவனுக்கு இந்த இடத்த விட்டு நீ இங்கேருந்து இந்த நாட்டை விட்டு செல்லணும். அதாவது அந்த நடந்த இன்சிடெண்ட் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதேன் தோட்டத்திலுடைய மேற்கு பகுதியில் நடந்திருக்கு. ஸோ ஏதேன் தோட்டத்தில் இவங்களுக்கு அலோடு இல்லை. அதை தோட்டத்தை சுற்றி உள்ள மேற்கு பகுதியில் இவங்க வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துல தன் தம்பியை கொலை செய்து புதைத்துட்டான். ஸோ இவர் தான் உலகத்தில் முதல்ல கொலைகாரன் அப்படிங்கிற பட்டம் வாங்குறாரு. முதல் கொலையை நிகழ்த்தியவரும் அவர் தான். யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த காயின். இவர் தான் இன்றைக்கு கொலைகாரருக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடியவர். யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா காயின் அப்படிங்கிறவர். ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு வராரு. வர வழியில் என்ன கேட்குறாங்க, அவன் அம்மா கேட்குறாங்க, ஆதாம் கேட்குறாங்க, அதாவது ஏவாள் கேட்குறாங்க, எங்கே என்னுடைய பையன் எங்கே, நான் பெற்ற மகன் எங்கே, அவன் ஒன்றுமே சாப்பிடாம வேற போயிட்டானே, ஆடு மேய்க்க போயிட்டானே எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இவனை காயினால் பதில் சொல்லவே முடியல. கொண்டு புதைச்சிட்டோமே, அதனால் அவன் சொல்லவே இல்லை. அந்த அம்மா அழுதுகிட்டே என்னுடைய புள்ள எங்கே போயிடுச்சுன்னு தேடிக்கிட்டே போகிறாங்க. ஆனால் கிடைக்கவே இல்லை. இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்தில் அதை இன்ஃபர்மேஷன் சொல்லாமலேயே காயின் அந்த இடத்த விட்டு நகர்ந்து அதே பகுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு நோத் அப்படிங்கிற பகுதியில் போயிட்டு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அங்கே குழந்தை குட்டியோட வாழ்ந்து அதன் பிறகு ஒரு நகரை உருவாக்கியது அப்படின்னு யார் கேட்டிங்க அப்படின்னா காயின். ஆனால் அந்த கொலைகாரனுங்கிற பட்டம் கடைசி வரைக்கும் அவர் இறக்குற வரைக்குமே இருந்தது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு குடும்பத்தில் எவ்வளோ பெரிய கொலை செய்துவிட்டு ஓடி தப்பியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காயின். கடவுள் அவருக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் என்ன கேட்டிங்க அப்படின்னா, மிகப்பெரிய சாபத்தை விட்டுட்டார். எந்த வயல் எந்த நிலத்தில் உன்னுடைய சகோதரனை நீ ரத்தம் தெறிக்க கொன்று புதைத்தாயோ அந்த நிலத்தில் இனிமே நீ அறுவடை செய்ய முடியாது. அந்த நிலத்தில் உனக்கு ஒரு துளி கூட பங்கு கிடையாது. அதனுடைய சொந்தமும் உனக்கு கிடையாது. இந்த ஊரை விட்டு நீ செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சபிக்கிறாரு. அந்த இடத்திலேயே காயின் கிடையாது. அதுக்கப்புறம் அவருக்கு மேலே காயின் மேலே ஒரு மார்க் ஒன்று இறைவன் போடுறார். அதாவது அவனுக்கு பயம் வந்துடுச்சு. இப்போ நான் இதோட வெளியில் போனால் என்னை யாராவது கொலை பண்ணிடுவாங்களோ, அதே பழி எனக்கு வந்துருமோ அப்படின்னு அவன் பயத்தில் இருக்கான், உயிர் பயத்தில். ஸோ கடவுள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உன்னைய ஒரு இடத்துல இருந்து உன்னை நீ சாகிற வரைக்கும் உன்னை நான் ஒரு பாதுகாப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு அடையாளத்தை மாற்றி அவனை வேறு ஒரு இடத்துல உயிர் பிச்சை கொடுத்து அவனை வாழ வைக்கிறார். யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இறைவன் காயினுக்கு உயிர் பிச்சை கொடுத்து இன்னொரு இடத்துல வாழ வைத்து அவனுடைய சந்ததிகளை வளர்க்கிறார். ஆனால் அவனுக்கு பிறந்த அந்த வழி சந்ததிகள் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெள்ளம் ஒன்று வருது உலகத்தில். அதாவது அந்த உலகத்தில் அவங்க நாட்டில் அந்த வெள்ளத்தில் இவனுடைய சந்ததிகள் இவனுக்கு பிறக்கக்கூடிய எல்லா தலைமுறைகளும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக அழிஞ்சு போயிடுது. ஸோ இவர் தன்னுடைய சகோதரருக்கு செய்த துரோகமானது இவருடைய வம்சமே தலைமுறையே இல்லாமல் அழிச்சிருச்சு. இதுதான் இறைவன் காயினுக்கு கொடுத்த மிகப்பெரிய சாபம், ஒரு மிகப்பெரிய தண்டனை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவருடைய வம்சம் தலைமுறை அழிந்துருச்சு. ஸோ இப்போ அப்படியே அடுத்தது வந்தோம் அப்படின்னா, இறைவனுடைய இரண்டாவது சீடராக இருப்பவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்திரேயா, ஆண்ட்ரூ. இவர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா சைமனுடைய சகோதரர். இவங்க எல்லாமே எந்த ஒரு கம்யூனிட்டி சார்ந்தவங்க அப்படின்னா மீனவ கம்யூனிட்டி. அதாவது இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா மீனவர்கள் அப்படின்னு, அந்த மீன்பிடி தொழிலை மையமாக கொண்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த சைமன் பேதுரு மற்றும் அந்திரேயா, ஆண்ட்ரூ, சைமன் பீட்டர். ஸோ இவங்களை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம். அது வரைக்கும் நன்றி.